கைஸ் இதையும் நிறையா பேர் விளாடிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் இன்றைக்கி தான் நான் விளாட ஆரம்பிக்கிறேன். அதனால் இது 22வது லெவல். டெய்லி ஒரு லெவல் முடிப்பாங்க கைஸ். சரிங்களா? 22 விளாட போகிறோம். பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குன்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். இந்த பொம்மையை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். சரிங்களா? இந்த பொம்மை வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல இருக்குது கைஸ். ஆனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி விளாடணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒன்று இருக்குது. இது எப்படியாவது கீழே இருக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதை அடிச்சோன்னு வச்சிங்களேன். ஒன்று மேலே போயிடுச்சு. சரி, 2 இருக்குது. லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒன்றும் இருக்குது. சரிங்களா? லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று. இப்போ இதை நம்ம வெளியே கொண்டு வரணும். இங்கே பாருங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று இன்னொன்று மேலே போயிடுச்சு. இன்னொன்று அந்த சைடு இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் கொஞ்சம் சரியாக ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஐடியாக்காக தான் கைஸ் இருக்கு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. கேம் இஸ் ஓவர். இந்த லெவலையும் நான் முடிச்சுட்டேன். பார்த்துக்கணும். அடுத்த லெவலில் போகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 லெவலால் முடிக்கணும். நான் லைவ் போடுறதுக்கு முன்னாடியே நான் 20 லெவல் முடிச்சுட்டேன். 21 லெவல் முடிச்சுட்டேன். இது 22வது லெவல். ஆனால் இந்த விளாடிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? எக்ஸாம் முடிஞ்சு கைஸ். அதனால் சரி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிட்டு இருக்கேன் கைஸ். கைஸ் இப்போ 23 கைஸ். இல்லை, 4 கண்டுபிடிக்கணும். 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க. இங்கே ஒன்று இருக்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இதுதான். இதுவும் மேலே போயிடுச்சு. இதுவும் மேலே போயிடுச்சு. இன்னும் 2. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்காங்க. இது இப்போ நான் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணேன். 2 தான். இதுங்க அந்த சைடு ஒன்று இருக்குல்ல, நான் யோசிக்கிறேன். இல்லை கைஸ், இது வேஸ்ட்டு. அதனால் இதை வச்சு நான் எப்படி விளாட்றேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். 1 மேலே போயிடுச்சு. இன்னொன்று இந்த பக்கம் இங்கே வரலாம். அவ்வளோதான். ஜெயிச்சு நம்ம ஜெயிக்கிறோம். இதுவும் முடிஞ்சிச்சு. இதை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு இந்த கேம் பிடிக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கேம் விளாடுவோம். உங்களுக்காகவே விளாட்றேன். சரிங்களா? சரிங்களா கைஸ்? இப்போ 24 லெவல் நம்பர் 24. இப்போ வந்து ரெட்டு, அந்த ஒயிட் கலரு ப்ளஸ் அந்த பிங்க் கலர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுவும். சரிங்களா? எப்படி கழிச்சாலும் ஒன்று தான். கழிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் வந்து 25ஆம் தேதி முடியுது. நான் ஒகேஷனல் குரூப் இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ முடியுது காசு.
வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் காசு. 1 முடிச்சிட்டேன், இன்னும் 2 இருக்கு காசு. அதான் அந்த 2 தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே 1 இருக்கு காசு. இதுதான் எப்படி விளாடுவோம். இன்னும் 1 இருக்கு. விழுவணும் காசு. இந்த 1 மேலே நான் முடிஞ்சு காசு. இதையும் முடிச்சுட்டேன், 24 முடிச்சிட்டேன். இல்லை வந்தால 2 லெவல் முடிச்சிருக்கேன். என்னைக்காங்க சரிங்களா கைஸ்? அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் வந்து அடுத்து வந்து 25ஆவது லெவல் கைஸ். 25 இப்போ இதை விளாட போகிறோம். வாங்க 25ஆவது லெவல் விளாடலாம். இது வந்து அந்த பொம்மையும் கண்டுபிடிக்கும் கைஸ். சொல்றது நம்ம விளாட மாட்டோம் கைஸ், ரொம்ப தனியாக விளாடுவோம். அதான் ஒரு பொம்மை பைச்சு கைஸ். அதான் இதை ஓப்பன் பண்ணிட்டோமா, இன்னும் ஒன்று ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆச்சு. அதான் அடுத்து ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான் 2 பொம்மை காலி. அவ்வளோதான் இன்னும் 1 இருக்கு. இது முடிக்கிறதுக்கு தான் வழியை பார்த்துக்கிட்டு பாருங்க. அதான் கைஸ் முடிஞ்சு. ஓவர் த கேம். இந்த கேம் என்கிட்ட ரீசெண்டாக ஏற்றுனதில்ல. சரி நேற்று முடிஞ்சிச்சு, அதனால் இன்னைக்கு ஏற்றி உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன் கைஸ். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு லைவ் இருக்கும் கைஸ். அது நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதான் பார்க்குறேன். காலையில் வச்சுக்கலாமா சாயந்தரம் வச்சுக்கலாமான்னு. மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா லைக் பண்ண வேணாம், யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன், சரிங்களா? ஒன்று தான் மேலே போகுது கைஸ். ஒரு சில பேர் நல்லா விளாடுவீங்க அந்த கேமை, நானும் விளாடுவேன். டச் விட்டு போயிடுச்சு கைஸ். அந்த இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இது 1 செகண்ட். அதான் கைஸ் எல்லாம் ஆல்ரெடியே முடிஞ்சிச்சு. அதான் கைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கேம் இஸ் ஓவர் டன் ப்ளே, சரிங்களா? எல்லாம் இதுதான் கைஸ், ரொம்ப ஹார்ட் லெவல், சூப்பர் ஹார்ட் லெவல். இதான் நம்ம ஜெயிச்சே ஆகணும் கைஸ். இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து எத்தனை மணிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன். அப்படி நீங்கள் நைட்டுக்குள்ளே கமெண்ட்ஸ் வரலன்னா நான் நாளைக்கு காலை எத்தனை மணிங்கிறத சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நாளைக்கு எல்லோரும் ஒரு சில பேர் பாதி வீட்டில் இருப்பாங்க, அதனால் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும். அதனால தான் நான் வீட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் நாளைக்கு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்க, அதனால் பெரும்பாலும் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை ஒரு சில பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பார்க்கலாம். நான் வீடியோ போடுறேன், பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதாங்க
ஓவர் கைஸ். அதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இது ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதெல்லாம் லைவ் ஓவர் ஆக போகுது, எண்ட் ஆக போகுது கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், பை பாய். எல்லோரும் தூங்குங்க. நாளைக்கு எப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்குவோம். அதான் 27 லெவல் வரையும் முடிச்சுட்டேன் கைஸ். அவ்வளோதான் லைவ் எண்டிங். ஓகே, பை பாய் கைஸ். அப்புறம் நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு போட்டுக்கலான்னு லைவு. அதுக்கப்புறமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கேண்டி கிரஷ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், பை பாய்.